ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு 5 மினிட்ஸ்ல எப்படி ஒரு குயிக்கான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 2 உருளைக்கிழங்கு துருவி வச்சிருக்கேன். இதை நம்ம இதுல போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசு பெருசா துருவி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்தலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். கோதுமை மாவு வேண்டாம்னா நம்ம இதுல மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல நம்ம தண்ணி சேர்க்காண்டா இந்த வெங்காயம் உருளைக்கிழங்குல வரக்கூடிய தண்ணி வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாத்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு பேன்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு கொஞ்சமா கையில எடுத்துக்கலாம். கையில எடுக்கும்போது கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் கையில ஒட்டாம வரும். கையில வச்சு உருட்டிட்டு இன்னொரு கையில வச்சுட்டு சென்டரா இதுல ஒரு சின்னதா ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்ப எண்ணெயில போட்டுடலாம். நான் ஆயில இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதே மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்ப இது ஃப்ரை ஆகட்டும். ஒரு பக்கம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி குயிக்கா ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.